Hey guys, welcome to my channel Civil Tech Tamil. இந்த வீடியோல நம்ம consistency limit பத்தி பார்க்கலாம். Consistency limit மெயினா clay soil க்கு யூஸ் பண்ணுவாங்க and is related to water content. என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா water content change ஆகும்போது consistency of soil வந்து எப்படி change ஆகுது அப்படி சொல்லிட்டு தான் கண்டுபிடிப்பாங்க. At the words consistency limit 4 stages classify பண்ணிருக்காரு. First solid state, next semi solid stage, next plastic stage and liquid stage. கீழே கொடுத்துருக்க கிராஃப்ல கன்சிஸ்டன்சி லிமிட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லிக்விட் லிமிட் பற்றி பார்க்கலாம். லிக்விட் லிமிட்னா மினிமம் வாட்டர் கண்டென்ட்டில் சாயில் வந்து ஃப்ளோ ஆகிறது, அதுதான் வந்து லிக்விட் லிமிட் சொல்கிறாங்க. அந்த கிராஃப் வச்சு எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் தி பவுண்டரி லிமிட் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் taking place in the boundary of liquid state and plastic state of soil. இது வந்து ஒரு பவுண்டரி லிமிட்டு லிக்விட் ஸ்டேட்டுக்கும் பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கும் நடுவில் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாயிலோட ஷியர் ஸ்ட்ரென்த் எல்லாமே லிக்விட் லிமிட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் எல்லா வேல்யூமே வந்து சிமிலராக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 2.7 kN/m² இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம கன்சிடரும் பண்ண மாட்டோம் பிகாஸ் அது ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட் லிக்விட் லிமிட்டை நம்ம ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று கசாகிராண்டி டூல், இன்னொன்று கோன் பெனிட்ரேஷன். ஃபஸ்ட்டு கசாகிராண்டி டெஸ்ட் ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 120 கிராம் ஆஃப் ட்ரை சாயில் 425 மைக்ரான் சீவில் பாஸ் ஆகிறதையே எடுத்துப்பாங்க. இனிஷியல் வாட்டர் கண்டென்ட் வந்து 10% வந்து ஆட் பண்ணி அந்த சாயிலை வந்து பேஸ்ட்டாக வந்து பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் அந்த சாயில் பேஸ்ட்டை ஒரு பிராஸ் கப்பில் வைப்பாங்க. எந்த ஒரு ஏர் வாய்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு ஒரு க்ரூவிங் டூல் இருக்கும். அந்த க்ரூவிங் டூல் வச்சு நம்ம நடுவில் வந்து ஒரு லைன் வந்து போடுவோம். அந்த லைன் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சாயில் சாம்பிள் 2 ஆஃபாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸ்ப்ளிட் ஆகிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு சைடில் வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. பிராஸ் கப் வந்து அப் அண்ட் டவுன் மோஷனில் மூவ் ஆகும். ஒரு செகண்டுக்கு 2 ரெவல்யூஷன் 2 டைம் வந்து அந்த ஹேண்டில் பாரை வந்து சுற்றணும் சொல்கிறாங்க. நம்ம ஹேண்டில் பாரை சுற்றும் போது நம்மளுக்கு மேலான பிராஸ் கப் தூக்குற ஹைட் வந்து 10 mm இருக்குன்னு சொல்கிறாங்க. பிராஸ் கப் கீழே வந்து நம்மளுக்கு ரப்பர் பேட் இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ளோஸ் வந்து நோட் பண்ணுவாங்க. அந்த குரூப் வந்து நம்ம இந்த ரெவல்யூஷன் சுற்ற நம்மளுக்கு அந்த சாயில் சாம்பிள் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிட்டே வரும். அந்த நடுவில் போட்டிருக்க கோடில் இருக்க ஸ்பேஸு எப்போ நம்மளுக்கு வந்து 2 சாயிலும் வந்து டச் ஆகுதோ அந்த ரீடிங்கை வந்து N1 எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வாட்டர் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணி கரஸ்பாண்டிங் N2, N3, N4 வேல்யூஸை வந்து நோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரு கிராஃபில் வந்து பிளாட் பண்ணுவாங்க. செமி லாக் கிராஃபில் நம்பர் ஆஃப் ப்ளோஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் வாட்டர் கண்டென்ட் வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் போட்டு பிளாட் பண்ணுவாங்க. வாட்டர் கண்டென்ட் கரஸ்பாண்டிங் டு 25 ப்ளோஸுக்கு வந்து லிக்விட் லிமிட்னு நம்ம டினோட் பண்ணுவாங்க. அந்த ஸ்லோப் ஆஃப் த ஃப்ளோ கர்வ் வந்து ஃப்ளோ இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் கசாகிராண்டி டூல். இதில் அந்த க்ரூவிங் லைன் தெரியுதுல்ல, அந்த 2 லைனில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க சாயில் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ரெவல்யூஷன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இதுதான் அந்த கிராஃப். நம்பர் ஆஃப் ப்ளோஸ் ஆன் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் வாட்டர் கண்டென்ட் ஆன் ஒய் ஆக்சஸ். 25 ப்ளோஸ்க்கு கரஸ்பாண்டிங் வாட்டர் கண்டென்ட் வேல்யூ தான் நம்ம லிக்விட் லிமிட்னு சொல்வோம். நெக்ஸ்ட் கோன் பெனிட்ரேஷன் மெத்தட். கோன் பெனிட்ரேஷன் மெத்தடில் நம்ம எந்த டூல் யூஸ் பண்ணுவோம்னா கோன் பெனிட்ரோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். கோன் பெனிட்ரோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோன். அந்த கோனில் அப்பெக்ஸ் ஆங்கிள் வந்து 30 டிகிரி இருக்கும் அண்ட் ஹைட் ஆஃப் த கோன் வந்து 35 mm இருக்கும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோன் வந்து பேஸ் ஆஃப் தி ஸ்டீல் பிளஞ்சரில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அது ரெண்டுத்தோட டோட்டல் வெயிட் வந்து 80 கிராம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அதில் வந்து ஒரு புஷ் பட்டன் இருக்கும். நம்மளுக்கு வெர்டிக்கலாக வந்து கீழே பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கிராஜுவேட்டட் ஸ்கேல் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ பெனிட்ரேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணேன். சாயில் சாம்பிள் கசாகிராண்டி மெத்தடில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் சாயில் பேஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் வைப்போம். அந்த கண்டெய்னரோட ஹைட் வந்து 50 mm அண்ட் டயமீட்டரும் 50 mm. ஏர் வாய்ஸ் இல்லாமல் வந்து அந்த கண்டெய்னரில் வந்து நம்ம சாயிலை வந்து ஃபில் பண்ணி சர்ஃபேஸ் ஆஃப் த சாயிலை வந்து லெவல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கோன் பெனிட்ரோமீட்டரை லோவர் பண்ணுவாங்க. லோவர் பண்ணி லெவல் ஆஃப் த சாயிலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வைப்பாங்க. அப்போ வந்து இனிஷியல் ரீடிங் வந்து நம்ம எடுத்துக்கணும். கிராஜுவேட்டட் ஸ்கேலில் இருக்க இனிஷியல் ரீடிங்
நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புஷ் பட்டன் அமுக்கிட்டு பெனிட்ரேஷன் பண்ண வைப்பாங்க 5 செகண்ட்ஸ்க்கு. 5 செகண்ட்ஸ்க்கு பெனிட்ரேஷன் பண்ணிவிட்டு ஃபைனல் ரீடிங் வந்து எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு அந்த கண்டெய்னர் இருக்க கொஞ்சம் சாயிலை வந்து எடுத்து அதிலிருந்து வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிப்பாங்க. பை எனி ஆஃப் த வாட்டர் கண்டென்ட் மெத்தட் லைக் அவன் ட்ரையிங் மெத்தட், சாண்ட் பாத் மெத்தட், பைக்னோமீட்டர், ஏதாச்சும் ஒரு மெத்தடில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி நிறைய சாயிலுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டு கிராஃப் வந்து பிளாட் பண்ணுவோம். பெனிட்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆக்சஸ், வாட்டர் கண்டென்ட் ஆன் ஒய் ஆக்சஸ்க்கு வந்து பிளாட் பண்ணுவோம். The water content corresponding to 20 mm penetration தான் வந்து நம்ம liquid limitனு சொல்லுவோம் cone penetration methodல. Next, plastic limit. Plastic limit is the water content at boundary limit of plastic state and semi-solid state of the soil mass. Plastic limit வந்து is a boundary limit of plastic state and semi-solid stateன்னு சொல்கிறாங்க. Plastic limit வந்து எப்போவுமே liquid limitோட லெஸராக தான் இருக்கும். Plastic limit plays important role in determination of plastic behavior of soil like low plastic, medium plastic or high plastic. Plastic limit வந்து organic soilக்கு எப்போவுமே வந்து high வேல்யூவாக இருக்கும். Next, determination of plastic limit in laboratory procedure பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 15 gram of fully saturated soil sample எடுத்துப்பாங்க. passing 425 micron. soil sample பாலாக வந்து ரோல் பண்ணிப்பாங்க. ரோல் பண்ணிவிட்டு கிளாஸ் பிளேட்டில் வந்து த்ரெட் மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணி எவ்வளோ டயாமீட்டர்னா 3 mm டயா த்ரெட் வந்து பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி த்ரெட் பண்ணும் போது எந்த ஒரு க்ரம்ப்ளிங்கோ இல்லாமல் இருந்ததுன்னா திருப்பி வந்து பாலாக மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து த்ரெட்டாக பண்ணுவாங்க. நம்மளுக்கு எப்போ வந்து அந்த த்ரெட் பண்ணும் போது க்ரம்ப்ளிங் ஆகுதோ, துண்டு துண்டாக வந்து நம்மளுக்கு கட் ஆகுதோ, அந்த கரஸ்பாண்டிங் வாட்டர் கண்டென்ட்டை வந்து நோட் பண்ணிப்பாங்க. அந்த வாட்டர் கண்டென்ட்டை தான் பிளாஸ்டிக் லிமிட்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலாக வந்து ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹேண்ட் வச்சு 3 mm டயா த்ரெட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட் வந்து எப்போ கிராக்ஸ் வருதோ அந்த வாட்டர் கண்டென்ட்டை வந்து பிளாஸ்டிக் லிமிட்னு சொல்கிறாங்க. Next is shrinkage limit. The water content of the soil at boundary limit between semi-solid and solid state of soil mass is called as shrinkage limit. It is nothing but boundary limit. எதுக்கும் நடுவுலனா semi-solid stateக்கோ and solid stateக்கோ நடுவுல இருக்க boundary limit தான் நம்ம shrinkage limitனு சொல்லுவோம். It is also defined as the maximum water content of the soil mass beyond which volume does not change even though water content is reduced to 0. இந்த லிமிட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வாட்டர் கண்டென்ட் வந்து எவ்வளோ 0க்கு ரெடியூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சாயிலோட வால்யூம் வந்து சேஞ்சே ஆகாது. அதை தான் வந்து ஷ்ரிங்கேஜ் லிமிட்னு சொல்கிறாங்க. ஷ்ரிங்கேஜ் லிமிட் வந்து நம்ம டைரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் வச்சு தான் வந்து நம்ம ஷ்ரிங்கேஜ் லிமிட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட், டிட்டர்மினேஷன் ஆஃப் ஷ்ரிங்கேஜ் லிமிட். 425 மைக்ரான் சீவில் பாஸ் ஆகுற சாயில் வந்து 30 கிராம் எடுத்துப்போம். அந்த சாயிலில் என்னென்ன இருக்கும்னா ஃபைன் சாண்ட்ஸ் இருக்கும், சில்ஸ் இருக்கும், கிளே இருக்கும். 425 மைக்ரான் சீவில் பாஸ் ஆகுற சாயிலில். நெக்ஸ்ட், அந்த சாயில் சாம்பிள் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி டிஸ்டில்டு வாட்டரை ஆட் பண்ணி ஃப்ளோ ஆகுற அளவுக்கு வந்து நம்ம பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எவாப்ரேட்டிங் டிஷ்ஷில் வந்து வச்சுடுவோம். நெக்ஸ்ட், ஸ்ட்ரிங்கேஜ் டிஷ்ஷோட எம்டி வெயிட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். அதை வந்து டபிள்யூ டிஷ்ஷுன்னு டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், அதோட வால்யூம் கண்டுபிடிக்க நம்ம ஸ்ட்ரிங்கேஜ் டிஷ்ஷில் வந்து மெர்க்யூரி ஊற்றுவோம். மெர்க்யூரியோட டாப் லெவலில் வந்து லெவல்ட் பண்ண நம்ம கிளாஸ் பிளேட் வச்சு புஷ் பண்ணுவோம். புஷ் பண்ண எக்ஸஸ் மெர்க்யூரி எல்லாம் கீழே வந்துடும். நெக்ஸ்ட், அந்த மெர்க்யூரியோட வெயிட்டை வந்து எடுத்துப்போம். அதை வந்து டபிள்யூ மெர்க்யூரி, வெயிட் ஆஃப் மெர்க்யூரின்னு எடுத்துப்போம். இதுலேருந்து நம்ம வால்யூம் எப்படி கண்டுபிடிப்போம்னா வால்யூம் ஆஃப் மெர்க்யூரி இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் மெர்க்யூரி டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்யூரி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்யூரி வந்து 13.6. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் மெர்க்யூரி வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட், அந்த ஸ்ட்ரிங்கேஜ் டிஷ்ஷை வந்து நம்ம வேஸ்லின் வச்சு தின் லேயராக வந்து கோட் பண்ணிடுவோம். பிகாஸ் நம்மளுக்கு சாயில் பேட் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஈஸியாக வெளியே வரதுக்கு. நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த சாயில் சாம்பிளை இப்போ இந்த ஸ்ட்ரிங்கேஜ் டிஷ்ஷில் வந்து 3 லேயர்ஸாக வந்து டேம்ப் பண்ணி ஃபில் பண்ணுவோம். எக்ஸஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட், அதோட வெயிட் வந்து கண்டுபிடிப்பாங்க. வெயிட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஸ்ட்ரிங்கேஜ் டிஷ்ஷோட எம்டி வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வெயிட் ஆஃப் தி சாயில் மாஸ் வந்து கிடச்சிரும். அதை வந்து W1 நோட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட், அதோட வால்யூம் வந்து V1 நோட் பண்ணிப்பாங்க. வால்யூம் ஆஃப் சாயில் பேட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த டிஷ். இந்த டயக்ராமில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வந்து சாயில் மாஸ் வந்து ஃப்ளோ ஆகிற அளவுக்கு எடுத்தோம்.
நெக்ஸ்ட் அதை வந்து நம்ம சன்னில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்னா எல்லா ஏர் வாய்ஸும் வந்து வாட்டரால் ஃபில் பண்ணியிருக்கணும், ஃபுல்லி சேச்சுரேட்டடாக இருக்கணும், ஆனால் ஃப்ளோ ஆகக்கூடாது. அந்த இதுவை தான் வந்து நம்ம டோட்டல் வால்யூம் வந்து V2ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதில் வெயிட் ஆஃப் சாயில் சாம்பிள் வந்து WSன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இனிஷியல் ஸ்டேஜை விட ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வால்யூம் வந்து கம்மியாகிருக்கு. நெக்ஸ்ட் அந்த சாயில் சாம்பிளை ஃபர்ஸ்ட் ஏரில் வந்து ட்ரை பண்ண வைப்பாங்க. சாயில் கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும். அடுத்து வந்து அவனில் ட்ரை பண்ணுவாங்க 110 டிகிரி செல்சியஸ்க்கு. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அந்த சாயில் பேட்டை வந்து வெயிட் பண்ணுவாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு வெயிட் ஆஃப் தி ட்ரை சாம்பிள் வந்து கிடைச்சிருச்சு. வால்யூம் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா மெர்க்யூரி டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ல கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா வந்து மெர்க்யூரி வந்து ஊத்திப்பாங்க. கண்டெய்னர் கீழே வந்து ஒரு ட்ரே வச்சிருவாங்க. அந்த மெர்க்யூரியோட டாப் சர்ஃபேஸை லெவல் பண்ண சேம் கிளாஸ் பிளேட் வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸஸ் மெர்க்யூரி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க ட்ரை சாயில் பேட்டை வந்து மெர்க்யூரிக்குள்ள வந்து சப்மர்ஜ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா மேலே கிளாஸ் பிளேட் வச்சு அதே மாதிரி புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணிட்டு நம்மளுக்கு மெர்க்யூரி டிஸ்பிளேஸ்ட வந்து வெயிட் எடுத்துப்பாங்க. அந்த வெயிட்ல இருந்து நம்மளுக்கு வந்து வால்யூம் கண்டுபிடிப்பாங்க. Volume of mercury is equal to weight of mercury divided by specific gravity of mercury. இப்போ நம்ம வந்து weight கண்டுபிடிச்சிருக்கோம் and specific gravity of mercury is equal to 13.6. இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட் ரேஷியோல போட்டா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி லிமிட்ல நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் IP is equal to WL minus WP, where WL is equal to liquid limit and WP is equal to plastic limit. நம்ம பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0வா இருந்தால் நான் பிளாஸ்டிக், லெஸ் தென் 7% இருந்தால் லோ பிளாஸ்டிக், 7 to 17% இருந்தால் மீடியம் பிளாஸ்டிக் அண்ட் கிரேட்டர் தென் 17% இருந்தால் ஹை பிளாஸ்டிக். Next consistency index IC is equal to WL minus W divided by IP, where WL is equal to liquid limit, W is equal to natural water content, IP is equal to plasticity index. Next liquidity index IL is equal to W minus WP divided by IP, where W is equal to natural water content, WP is equal to plastic limit and IP is equal to plasticity index. Next flow index IF is equal to W1 minus W2 divided by log of N2 divided by N1, where W1 is equal to water content corresponding to flow N1 and W2 is equal to water content corresponding to flow N2. Next வந்து toughness index IT is equal to plastic index divided by flow index தான் நம்மளுக்கு toughness index னு சொல்றாங்க. Next shrinkage limit WS is equal to M1 minus MD minus V1 minus V2 into rho W divided by MD into 100. or இதை நம்ம எப்படி density and massல எழுதலாம்னா W1 minus V1 minus VD into density of water divided by MD into 100. அல்லது யூனிட் வெயிட்ல எப்படி எழுதலாம்னா WS is equal to W1 minus V1 minus VD unit weight of water divided by WD into 100, where W1 is equal to water content of original saturated sample of volume V1, VD is equal to dry volume of soil sample and WD is equal to dry weight of soil sample and MD is equal to dry mass of soil sample. Next நம்ம shrinkage limit இப்படியும் எழுதலாம் rho W divided by rho D minus 1 by G into 100, where rho D is equal to dry density of soil sample, rho W is equal to density of water and G is equal to specific gravity. Next is shrinkage ratio SR is equal to V1 minus V2 divided by VD into 100 divided by W1 minus W2, where V1 is equal to volume of soil mass at water content W1 and V2 is equal to volume of soil mass at water content W2. VD வந்து volume of dry soil mass, W1 W2 வந்து water content percentageல express பண்ணுவாங்க. Next நம்ம shrinkage ratio இப்படியும் எழுதலாம் gamma D divided by gamma W, where gamma D is equal to dry unit weight and gamma W is equal to unit weight of water. And next வந்து volumetric shrinkage VS is equal to V1 minus VD divided by VD into 100, or VS வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா W1 minus WS into SR shrinkage ratio, where V1 is equal to volume of soil mass at any water content W1. Next linear shrinkage LS is equal to 100 into 1 minus 100 divided by volumetric shrinkage plus 100 the whole power 1 by 3. Next activity number AC is equal to IP divided by CW, where IP வந்து plasticity index and CW வந்து percentage finer less than 2 micron.
ஏசியோட வேல்யூ லெஸ் தென் 0.75 இருந்தால் இன்ஆக்டிவ், 0.75 to 1.25 இருந்தால் நார்மல், கிரேட்டர் தென் 1.25 இருந்தால் ஆக்டிவ். நெக்ஸ்ட் வந்து சென்சிட்டிவிட்டி ST இஸ் ஈக்குவல் டு QU undisturbed divided by QU remolded, where QU is equal to unconfined compressive strength of soil. ST is equal to 1 இருந்தால் insensitive, ST is equal to 2 to 4 இருந்தால் நார்மல் or less sensitive, ST is equal to 4 to 8 இருந்தால் sensitive, ST is equal to 8 to 16 இருந்தால் extra sensitive, ST வந்து greater than 16 இருந்தால் quick. Next வந்து liquidity index IL is equal to W minus WP divided by WL minus WP, where W is equal to natural moisture content of soil and WL minus WP is equal to plasticity index IP ன்னு எழுதுறாங்க. Next note என்னன்னா IC plus IL is equal to 1, IC வந்து consistency index plus liquidity index is equal to 1. IC IL consistency, IC greater than 1 and IL less than 1 இருந்தால் very stiff இருக்கும், that is brittle இருக்கும். 1 to 0.75 IC இருந்து IL வந்து 0 to 0.25 இருந்தால் ஸ்டிஃபாக இருக்கும். 0.75 to 0.5 IC இருந்து IL வந்து 0.25 to 0.5 இருந்தால் மீடியம் ஸ்டிக். நெக்ஸ்ட் IC வந்து 0.5 to 2.5 and IL வந்து 0.5 to 0.75 இருந்தால் சாஃப்ட். நெக்ஸ்ட் IC வந்து 0.25 to 0 and IL வந்து 0.75 to 1 இருந்தால் வெரி சாஃப்ட். IC வந்து லெஸ் தென் 0 and IL வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தால் லிக்விட் ஸ்டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் முடியுது அண்ட் இந்த யூனிட்டும் முடியுது, ஆரிஜின் ஆஃப் சாயில். இந்த யூனிட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் இன்னொரு தனியாக வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.